ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவர் கேட்க கடவன். இதனால கூட ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய வசனம் எங்களுக்கு தீபமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை தருகிற ஆண்டவரே, thank you Jesus. சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாய், உம்முடைய சத்திய வசனத்தை எங்கள் காதுகளில் தொடுக்கப்படும்படியாய், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அகலப்படுகிறது. கேடு மரங்களை குறிக்குமாக ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றைக்கு சிறிய சாமுவேலோடு கூட பேசுகிறது போல இன்றைக்கு உடைய சத்தத்தை கேட்கும்படியாய் சொல்லும் அணியில் கேட்கிறீர்கள் அர்ப்பணிப்போடு கூட நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வருகிற வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமாக, இன்றைக்கு வருகின்ற வார்த்தை கர்த்தருக்கு வெளிப்பாடாக இந்த நாட்களுக்கு ஏற்ற சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை ஆவியானவர் பரத்திலிருந்து பேசுகிறார். சுயத்திலோ மாம்சத்திலோ ஒரு வார்த்தையில் புறப்படாதவனுக்கு இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்று சொல்லி எங்களை கண்டித்து உணர்த்தும்படியாய் ரட்சிக்க ஏதுவானுடைய வார்த்தை எங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த கால சக்திகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ரெண்டு கைகளை தட்டி இயேசு ராஜா ராஜா தேவாதி தேவனுக்கு நன்றாக கர்த்தருக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் அவருக்கே உண்டாவதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்வதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை கொள்ளும் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளில் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் திடீர்னு ஒரு வார்த்தையை எனக்குள்ளே ஒரு வசனத்தை நினைவுபடும்படியாய் என்னுடைய இருதயத்திலே தோன்றதை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதினாலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இக்காலத்திற்கு ஏற்றதாய் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார்.
இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 126 அதிகாரம் வசனம் 4 பழைய ஏற்பாட்டிலே 752 பக்கத்தில் சங்கீதம் 126 அதிகாரம் 4 வசனத்தை தியானிப்போம். கர்த்தாவே, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கர்த்தாவே, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திரும்பும், எங்களை திரும்பும்படி செய்யும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வீட்டு சிறையிருப்பு. ஒரு சிலர் இந்த காரியத்திலே சிறையிருப்பு, ஒரு சிலர் பாவத்திலே சிறையிருப்பு, ஒரு சிலர் ஆசீர்வாதங்களிலே சிறையிருப்பு, ஒரு சிலர் சுகத்திலே சிறையிருப்பு, ஒரு சிலர் பாவ கட்டுகள் சாப கட்டுகளிலே சிறையிருப்பு. ஆனால் இந்த வேத வசனம் நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறது, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திரும்ப பண்ண போகிறார். இன்றைக்கு ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சிறையிருப்பு திரும்ப பண்ண போகிறார். ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை இல்லை. அவருடைய வசனத்தை கேட்டிருந்தாலும் இது ஆவியானவர் உங்களுக்கு இதை சொல்கிறார். இந்த நேரத்தில் எந்த ஒரு வாழ்க்கையிலே எந்த காரியம் செய்யப்படக்கூடாதபடிக்கு உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதோ, I call the name of Jesus. ஆவியானவருடைய வார்த்தை, ஆவியானவர் உணர்த்துவதனாய் கர்த்தருடைய வார்த்தை இதோ உங்களை கடந்து வருகிறது. ஒரு தெற்கத்தின் வெள்ளங்களை திரும்புவது போல் உங்கள் சிறையிருப்பை திரும்ப பண்ண போகிறார். ஊழியத்திலே சிறையிருப்பு மாறப்போகிறது, குடும்பத்திலே சிறையிருப்பு மாறப்போகிறது, தேசத்திலே சிறையிருப்பு மாறப்போகிறது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிறையிருப்பு மாறப்போகிறது, பொருளாதாரத்திலே சிறையிருப்பு மாறப்போகிறது. எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பாக மாறுகிறதோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திரும்ப பண்ண போகிறார். வேதத்திலே 3 சிறையிருப்பை குறித்து நாம் தியானிக்க நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எத்தனையோ சிறையிருப்பு உண்டு வேதத்திலே. ஆனால் இன்றைக்கு 3 காரியத்தை மாற்றம் எப்படி இந்த சிறையிருப்பு இது திரும்பும். இங்கே மக்கள் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தாவே, என் சிறையிருப்பை என்னை திரும்ப பண்ணும் என்று கூப்பிடுகிறார், கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்தில் நாம் எழும்பக்கூடாதபடிக்கு, நாம் செயல்படக்கூடாதபடிக்கு, நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, உயரே நாம் வளரக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு சிறையிருப்பு நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் இந்த சிறையிருப்பிலே அப்படியே இருந்து நம் வாழ்க்கையை வாழ்வது அப்படி அல்ல. அந்த சிறையிருப்பை விட்டு வெளியே வருவதற்கு ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை நாட்கள் உங்கள் வாழ்க்கையை சிறையில் எடுக்க தெரியாது, எத்தனை நாட்கள் உங்களுக்கு சிறையில் எடுக்க தெரியாது, எந்தெந்த காரியத்தை நீங்கள் சிறைப்பட்டு இருப்பீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் சிறையிருப்பை அவர் திரும்ப பண்ண, உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு போதுமானவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை வேண்டுமா? இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டுமா? இன்றைக்கு யாரெல்லாம் தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் சிறை பிடித்த பொழுது அவர்கள் சிறையிலிருந்து எப்படி வெளியே வந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையும் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளிவருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, வேதத்திலே முதல் அவன் சிறையிருப்பு அவனுடைய வாழ்க்கையை வருகிறது. அந்த பக்தருடைய பேர் யோசேப்பு. யோசேப்பு தன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவர். நல்ல குடும்பம்,
சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தை அவன் சொல்லும்போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு செயல்பட ஆரம்பிக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, எல்லாருக்கும் இந்த சிறையிருப்பு வராது, எல்லாருக்கும் இந்த சிறையிருப்பு நேரிடாது. ஆனா உங்களுக்கு நேரி இருக்குன்னா கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏன் எனக்கு இந்த சூழ்நிலைகளை நீங்கள் கேட்கலாம், ஆனால் பின்னால் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் தேவனாலே ஒரு தரிசனத்தை பெற்றவர்கள், தேவனாலே ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறதுனால சில நேரத்தில் பிசாசு அந்த திட்டத்தை நிறைவேறக்கூடாதபடிக்கு உங்களை சிறைப்பிடிக்க பார்க்கலாம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர் ஒரு தரிசனத்தை காண்கிறான், ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதை சொல்ல ஆரம்பித்த உடனே எல்லாரும் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறார்கள், எல்லாரும் அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தன் கூட பிறந்த சகோதரர்களே அவனை அடித்து குழியில தள்ளி அவனை சாகடிக்க பார்க்கிறார். தேவ பிள்ளையை கர்த்தரை அழைத்திருப்பாரானால், கர்த்தரை முன்குறித்திருப்பாரானால் ஒரு தரிசனத்தை எவனாலும் அழிக்கவே முடியாது. கர்த்தர் கொடுத்த திட்டங்களை நிச்சயமாக வாழ்க்கை நிறைவேற்றி முடிப்பார். ஒருவேளை வாழ்க்கை சிறையிருப்பை போல காணப்படலாம், ஆனால் நிச்சயமாய் சொல்கிறேன், எத்தனை வெள்ளம் போல சத்து எழுவினாலும் ஆமையான வெற்றிகளை உலகாக படிப்பார். வெள்ளம் போல கெட்டத்தின் வெள்ளங்கள் போல உன் சிறைப்பு வந்தாலும் அதை திருப்புவதற்கு என் தேவன் சர்வவல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். உன் சிறைப்பு மாறப்போகிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம், பல நாட்கள் முயற்சிகள் எடுத்து இந்த சிறைப்பு நான் சொல்றேன், நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் பெரிய ஒரு ஊழியத்தை நம்பி வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உனக்கு எல்லா சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் உன் சிறையிருப்பு கர்த்தர் சீக்கிரமே மாற்றப் போகிறார். கர்த்தர் பெரிய திட்டங்களை உனக்கு நம்பிக்கை இருக்கிறார் என்பதை சொல்கிறார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் யார் ஆதரவாய் இருக்க வேண்டிய சகோதரர்களே அவனுக்கு விரோதமாய் எழுத ஆரம்பித்தார்கள். யார் அவர்களை ஆதரிக்க வேண்டிய அவர்களே அவனுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை அடித்து குழியில் தள்ளிவிடுகிறார்கள். அவன் குழியில் மீண்டும் எடுக்கப்படுகிறான். அவன் எகிப்திலே அவன் அனுப்பப்படுகிறான். அவன் எகிப்தில் நல்ல வேலை செய்யலாம், ஒரு ஸ்தானத்துக்குள்ளே வருகிறான். அவனுடைய வாழ்க்கை நன்றாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அவனை தேடி பாவம் வந்து போத்திபாவுடைய மனைவி அவனை நித்தம் அவனை தொந்தரவு செய்து பாவத்துக்குள்ளே தள்ளுவதற்கு முயற்சி கொண்டு வருகிறார். சில நேரத்திலே தேவ அழைப்பின் தரிசனத்தை பெற்ற உடனே அதற்கும் நமக்கும் சமூகம் இல்லாத போல இருக்கலாம், அதற்கு விரோதமாய் சில காரியம் நேரிடலாம். நான் சொல்கிறேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். செய்யாத ஒரு தவறு மேலே குற்றச்சாட்டு வருகிறது. அப்ப என்ன நடக்கிறது வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20-23 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20-23. யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். சிறையிற்கு தள்ளப்படுகிறான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்து. அந்த சிறைச்சாலையிலே யார் இருந்தது? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் அந்த சிறையிருப்பிலே யோசேப்போடு கூட இருந்திருப்பார். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கு யோசேப்புக்கு இந்த பெயர் உங்கள் பெயர்ல போடுங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த கிங்ஸ்லியே சிறையிருப்பிலே கிங்ஸ்லியோடு கர்த்தர் இருக்கிறார். உங்க பேரை பற்றி சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க ஐயோ சிறையிருப்பில் போட்டு விட்டால் என்று, சிறையிருப்பிலே தனியா இருப்பதல்ல, கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தரோடு கூட இருக்கிறார். உன்னுடைய சிறையிலே, உன்னுடைய தனிமையிலே, உன்னுடைய எல்லா காரியங்களும் உடனப்பட்ட சூழ்நிலையிலும் யார் இருக்கிறார்கள் இல்லையோ கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள். அந்த சிறையிருப்பிலே அவன் போடப்பட்ட பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தர் கிருபை. நான் சொல்றேன், நீங்க எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் தேவனுடைய கிருபை விசேஷமா உன்னால இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவன கிருபை இருந்தபடினாலே சிறைச்சாலையின் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைச்சது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்கிறேன்,
கர்த்தருடைய கிருபை உன் மேல இருந்ததுனால மனுஷனுடைய தயவும் தேவ கிருபையும் அதிக அதிகமாய் பெருக போகிறது. உங்க வாழ்க்கை சிறையில பயப்படாதீங்க. அந்த சிறையில ராஜாதி ராஜா இயேசு உங்களோடு இருக்கிறார். அந்த ராஜாவுடைய கிருபை மேல இருந்துச்சுன்னா யார் சிறையில போட்டானோ அவன் அடிக்க வேண்டிய அவனே உங்க மேல தயவு செய்வான். ஆமென். எனக்கு இயேசு நாமம் நான் சொல்கிறேன், தேவ கிருபை ஒருவேளை சிறையில் இருக்கப்பட்டது போல நீங்க இருந்தாலும் உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். இயேசு இருப்பதனால் கிருபை இருக்கிறது. அந்த கிருபை இருக்கிறதுனால மனுஷனுடைய தயவு, நீங்க சொல்றேன், தேவனுடைய கிருபை இருப்பதனால் உங்களுக்கு ஒரு தயவு வருகிறது. ஒரு மனுஷனுடைய தயவு வருகிறது, மனுஷனுடைய உதவி வருகிறது. கர்த்தர் எளிதாக ஒரு காரணத்தை ஏற்படுகிறது போல கர்த்தர் யாருடையும் ஒரு தயவை கர்த்தர் ஏற்படுத்தணும். உன் தேவனை சந்திப்பதற்கு, உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அந்த சிறச்சமத்தின் தலைவனுடைய கண்களிலே கர்த்தர் தயவு செய்வாரானா? யாருடைய விரோதமாக இருக்கிறானோ, யாருடைய சிறையிருப்பதற்கு காவலாக இருக்கிறானோ அவனுடைய கண்களிலே என் தேவன் தயவு உள்ளாக அவர் வல்லமை உள்ளதாக இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் 3 முறை ஆமென் சொல்லுங்கள். நீ சிறையில் இருந்தால் தரிசனம் பெற்றவர். ஒரு சிறை பிடித்திருந்தால் தேவனுடைய அபிஷேகம் உன் மேல் இருக்கிறது. நீ சிறைப்பட்டு சிறைக்குள்ள இருந்தால் உன் அபிஷேகத்தை சிறைப்பிடிக்க முடியாது, உன் அழைப்பை சிறைப்பிடிக்க முடியாது, உன் ஜபத்தை சிறைப்படுத்த முடியாது, உன்னுடைய திட்டங்களை சிறைப்படுத்த முடியாது. உன்னை சிறைப்படுத்தலாம், ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்டதை ஊழியத்தை ஒருவராலும் சிறைப்படுத்த முடியாது 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 என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை சிறைப்படுத்ததுனால உன் ஊழியம் சிறைப்பட முடியாது, உன் அழைப்பு சிறைப்பட முடியாது. அதை யாராலும் சிறைப்படுத்த முடியாது. சில நேரம் சொல்கிறோம், நம்ம சிறைப்படுத்த உடனே எல்லாம் சரியாயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், ஊழியம் சிறைப்படல, அழைப்பு சிறைப்படல, உனக்கு கொடுக்கப்பட்டதை சிறைப்படுத்த யாராலும் முடியாது. தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல கர்த்தர் உலகத்தில் இருப்பதை காட்டிலும் எனக்குள் உனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. யார் உனக்கு விரோதமாய் எழுப்பினாலும் அவனே உனக்கு பட்சமாய் வர கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைத்த தேவாசிகள் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். யோசேப்பின் கையில் அந்த பொறுப்பை ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். ஆமென். வாசிங்க. கர்த்தர் அவனோட இருந்தபடியால், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே அதை அவன் செய்வதெல்லாம் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணின. நல்ல கவனிங்க. சிறைப்படுத்த உடனே எல்லா வேலையும் முடிச்சு நினைக்காதீங்க. அந்த சிறையிலே சில காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு சில காரியத்தை ஒப்புவிக்கிறாரு. அவை செய்வது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். ஒருவேளை சிறைப்படுறதுக்கு முன்னாடி நீங்க செய்த பொழுது அது வாய்க்க செய்திருக்கேன். இப்ப நீங்க நினைப்பீங்க, நான் என்ன செய்யறது? நான் சொல்றேன், இப்போ இந்த சூழ்நிலை உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும். சிறையிலிருந்து யோசேப்பு என்ன செய்ய முடியும்? சிறைக்கு வெளியே யோசேப்பு செயல்பட்டால் சிறைக்கு உள்ள அந்த உள்ளவனால என்ன செய்யும்? ஆமென். ஹல்லேலூயா. சிறைப்படுத்த உடனே மௌனமாயிராதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எங்க இருந்தாலும் செயல்படுவாங்க, எங்க இருந்தாலும் செய்வாங்க. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு நாமத்தினால் மோசேயை பார்த்தாரு. மோசே கையில என்னப்பா? ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, ஒரு பொம்பை தான் இருக்கு, அதன் பயன்படுது. இன்னைக்கு கர்த்தருடைய பார்த்து கேட்கிறான், இப்போ ஒன்னாவது இந்த சிறையை என்ன செய்யும்? சும்மா இருக்காது. இந்த சிறையை ஏதாவது செய்யும், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருடைய இடத்துல ஒப்புவிக்கிறான். இந்த சிறைக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை இருந்தாலும் ஆண்டவர் மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைத்தாலும் சில காரியத்தை கர்த்தர் உனக்கு சில பொறுப்பை ஒப்புவிக்கிறார். அதை நீங்க செயல்படுத்த என்னன்னு எனக்கு தெரியலையா? இருக்கு, ஏதாவது இருக்கும். இந்த சிறையை உங்களால ஏதாவது செய்ய முடியும். இந்த 144 உங்களால ஏதாவது செய்ய முடியும். இந்த கொரோனா வைரஸ்லயும் லாக்டவுன் ஆனாலும் உங்களுடைய அழைப்பு தான் லாக்டவுன் கிடையாது. ஆமென். நீங்க தான் லாக்டவுன். ஆமென். ஆனா உங்களுடைய அழைப்புக்கு கிடையாது, உங்க தரிசனத்துக்கு கிடையாது, உங்க ஊழியத்துக்கு கிடையாது. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. யோசேப்பு சிறையில் போய் அமர்ந்து, ஐயோ நான் தரிசனத்தை கண்டு ஒண்ணுமே நடக்கலையே, ஏன் எனக்கு
சொல்லி ஒவ்வொரு வைத்து மௌனமாய் இருக்கவில்லை. அவனுக்கு சில காரியத்தை ஒப்புவித்ததை அவன் அங்கே செய்ததை வாக்கு செய்தார். நல்ல கவனிக்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பேசுகிறார். இந்த சிறையில, இந்த லாக்டவுன்ல, இன்றைக்கு இந்த கட்டமைப்புல நீங்கள் மௌனமாய் இராதபடிக்கு நீங்கள் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். அந்த சிறையில நீங்க செய்ய கர்த்தர் நீங்க செய்வதை வாய்ப்பு செய்ய போகலாம். கர்த்தர் நீங்க செய்வதை வாய்ப்பு பண்ண போகலாம். வெளியே இருந்து செய்வதை காட்டில் உள்ளது செய்ய போகிறத ஒரு பயங்கரமான காரியம் நடக்க போகிறது. ஒரு அவசியமான காரியம் நடக்க போகிறது. உன்னால முடியும். நீ மௌனமாக இருக்கிறவன் அல்ல. உனக்கு அபிஷேகம் இருக்கிறது, உனக்கு தரிசனம் இருக்கிறது, உனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இருக்கிறது, உனக்கு தேவனுடைய இருக்கிறது, தேவனுடைய பலன் இருக்கிறது. அந்த உனக்கு நாமே அந்த கைகளுக்கு சமத்தை கூறியவாய், சத்தியத்தின் வேதத்தை கூறியவாய், அந்த சிறைக்குள்ளே இருந்து என்ன செய்ய முடியும் அவர்களை செய்தா கர்த்தர் வாக்கு செய்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் சிறைக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறோம். நான் சொல்றேன், உன் அழைப்புக்கு ஆரம்பமே இப்போதான். உனக்கு அந்த தரிசனத்துக்கு கர்த்தர் ஆரம்பமே தருகிறார். ஆமென். இதுவரைக்கும் யோசிப்புக்கு அந்த தரிசனத்துக்கு ஒன்றும் செய்யவில்லை. இன்றைக்கு அவன் வாழ்க்கையை எப்போ சிறை பிடித்ததோ அன்றைக்கு தான் தரிசனத்துடைய ஆரம்பம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒருவேளை நினைக்கிறோம் எல்லாம் முடிந்தது. இல்லை, அதுதான் அவன் தரிசனத்துக்கு ஆரம்பம், அதுதான் அவன் ஊழியத்துக்கு ஆரம்பம். இன்னைக்கு இயேசு நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் 144 இந்த சட்டத்தின் வழியாக லாக்டவுனோ நான் சொல்றேன். இந்த லாக்டவுன் மத்தியில் ஜெபிக்கும் பொழுது, இந்த லாக்டவுன் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, தேவ சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது, இதற்கு பிறகு இதற்கு முன் செய்ததை காட்டிலும் இதற்கு பின் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. ஒரு பெரிய தரிசனம் வரப்போகிறது. ஒரு பெரிய அசைவு உலகத்தில் வரப்போகிறது. ஏற்கனவே விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறதுனால கையை தட்டி ஒரு பெரிய மாற்றி ஒரு பெரிய ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய திட்டம், ஒரு தரிசனத்தை நிறைவேற்றிய இந்த லாக்டவுன்ல லாக் ஓபன் பண்ணி ஒரு அப்ல வரப்போகிறோம். ஊழியம் அப்ல வரப்போகிறது. ஜப வீரர்கள் எழுத போகிறார். எழுப்புதல் அப்ல வரப்போகிறது. லாக்டவுன் டவுன் எல்லாமே மேல அப்ல வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஒரு தோல்வியும் ஒரு முடிவாய் இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு இந்த லாக்டவுன் பிறகு ஒரு மாபெரும் ஒரு எழுப்புதல் பிடிப்பை பார்க்க போகிறோம். ஒரு தேவ தரிசனத்தை பார்க்க போகிறோம். இந்த நிலையில் அல்ல, அடுத்த நிலையை கர்த்தர் வாக்கு பண்ணினது, தரிசனத்தை கொடுத்தது, கர்த்தர் அதை நிறைவேற்றிய காலத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் உனக்கு சிறைக்குள்ள மௌனமாக இருக்கிறாங்க. உனக்கு ஒப்புவித்ததை நீ அதை செய்யும் பொழுது, நீ செய்வதை சிறைக்குள்ளே இருந்து செஞ்சாலும் அது கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கப்படுகிறது, யோசேப்பு செய்வதை வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வாசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவர் விசாரிக்கவில்லை. அப்ப பாருங்க, சிறைக்குள்ள இருந்தாலும் சொப்பனத்தை கண்டவன் சும்மா இருக்கல. அந்த சிறையில கர்த்தர் கூட அவங்க கூட தான் இருக்கிறார். அவன் 244 நீ வீட்டுல இருந்தாலும் சரி, ஐயோ என் ஊழியம் போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, என் படிப்பு போயிடுச்சு, என் திட்டங்கள் போயிடுச்சு, என் பிரயாசம் போயிடுச்சு, என் பணம் போயிடுச்சு, என் பொருள் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒருவர் போகல, என் ஆண்டவர் கூட தான் இருக்காரு. அவருடைய கிருபை அவர் கூட தான் இருக்கிறார். எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க செய்வார். ஆண்டவர் உனக்கு கொடுத்த வேலையை நீ லாக்டவுன்லயும் நீ கிரியை செய்யும் பொழுது அந்த லாக்டவுனை கர்த்தர் மாற்றி வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைப்பட்டு போயிடுச்சு, அவன் வாழ்க்கையை முடிஞ்சு நினைச்சு. அப்ப என்ன நடக்குது? 40ஆம் அதிகாரம் 14 ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்து, அந்த சொப்பனத்தை எவனாலும் செய்ய முடியாம அப்போ அந்த பானபாத்திரக்காரங்க ஞாபகம் வருது. நான் சொல்றேன், இந்த லாக்டவுன் பிறகு அநேகருடைய ஞாபகம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், இங்க ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார், இங்க ஒரு ஜெபிக்கிற ஜெப வீராணி இருக்கிறார், இங்க தேவ பிள்ளைகள் இருக்கிறார் என்பதை உன்னை மறந்தவர்கள் இந்த சிறையிருக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நினைவு கூற செய்வார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாட்களில் என்னுடைய பிள்ளைகள் தேவைக்கு நான் எடுத்திருக்கிற
இருந்தா லாக்டவுன் தான், வெளியே அனுப்புறதால சரி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நபர் இவங்க எதை நினைக்கிறாங்க இல்லையோ பிள்ளைகளை நினைச்சு அவங்க பிள்ளைகளை நினைச்சு பார்த்து திடீர்னு ஒரு காலையில் அவங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸை கொண்டு வந்து கொடுக்க வச்சிருக்காங்க. அவன் சொல்லுறாங்க இதுல லாக்டவுன்ல இருந்தாலும் நிறைய பேர் நம்ம நினைப்பாங்க, நிறைய பேர் இடத்துல கர்த்தர் ஒத்தாசி அனுப்புவார். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ நான் லாக்டவுன்ல இருக்கிறேனே, சிறையில இருக்கிறேனே, என்னை யாரும் நினைப்பாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை நினைச்சா எல்லாரும் உன்னை நினைப்பாங்க, எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. யார் உன்னை மறந்தார்களோ, யார் உன்னை தூக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறது அவர்கள் கைவிட்டாலோ அவர்கள் நினைவுக்கும்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஆமென். என்ன நடந்தது? அந்த ராஜாவை சொப்பனத்தை கண்டாரு, சொல்ல முடியாத சூழ்நிலையில அந்த பானபாத்திரக்காரன் அங்க போய் சொன்ன, ராஜாவே நான் சிறையில் இருக்கும் பொழுது அங்கே ஒருவன் யோசேப்பு எனக்கு நடந்த சொப்பனத்தை எல்லாவற்றையும் விவரித்து சொன்னான். அதே போல நடந்தது ராஜாவிடத்தில் சொல்லுவது. இப்ப நடக்குது என்ன வாசித்தல்? இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னேன். அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம் வாக்கிய தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தின் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். பாருங்க, அங்க யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தலாம். அந்த ராஜாவிடத்தில் சொல்லப்படுகிறது, கடைசி நேரத்தில் நடக்கிறது. அந்த ராஜா அந்த சிறையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அந்த சொப்பனத்திற்கு அவன் அந்த அர்த்தத்தை சொல்லும் பொழுது அந்த ராஜா அவனை கர்த்தர் அவனை உயர்த்திருப்பார். 40ஆம் அதிகாரம் 38 43 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 40 38 43 வாசிங்க. அப்போது பார்வோன் 41ஆம் அதிகாரம் 37 43. அப்போது பார்வோன் தன் வேலைக்கார ஊழியக்காரனை நோக்கி, நல்ல கவனிக்காம என்ன ஆவி பெற்றவன்? நீ எங்க இருந்தாலும் தேவ ஆவி பெற்றவர்களா இருக்கணும். ஆமென். உங்களை பாசனை தேவ ஆவி பெற்றவர்கள். நான் வாசிங்க. தேவ ஆவியை போல பெற்ற அந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் என்று உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் ஒருவரும் இல்லை என்று நீரே என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். ஆமென். நீரே என் அரண்மனைக்கு இருக்க போற அதிகாரியா இருக்க போகிறாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி, உன்னுடைய வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தின் மார்க்கம் உன்னிடத்திலும் தேவனாய் இருப்பான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உனக்கு அதிகாரியா இருக்கிறேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, இப்ப பாருங்க, சிறையில இருந்தவன் கர்த்தருடைய ஆவி பெற்றவன் கர்த்தர் கூட இருந்த பொழுது கர்த்தர் அந்த சிறையில இருந்து அவன் திருப்பி அவனுக்கு அதிகாரியா, எகிப்துக்கு ஒரு அதிகாரியை கர்த்தர் அவனை உயர்த்தின. கையில தட்டி ஆமென் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல் குறிப்பு, உபத்திரவம், பாடுகள், நம்ம வாழ்க்கை வருகிற கொடுமையின் மத்தியில நம்ம சிறையத்தை கர்த்தர் கூட இருந்தால் சிறையத்தை மாற்றுவாங்க. நீ கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். முதலாவது சிறையிருப்பு, யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தால் அவன் சிறையிருப்பு மாறினார். இரண்டாவது சிறையிருப்பு, சபை ஜெபிக்கும் பொழுது சிறையிருப்பு மாறுமா? பேதுருடைய சிறையிருப்பு நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பேதுருவை அடித்து அவன் சிறைக்குள்ளே காவலிலே போடுவதை பார்க்கிற வாசிங்கள். அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவன் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி அவர்களை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவர்களை ஏற்படுத்தி 4 வகுப்புகள் வாசமாய் ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கும்படி. அப்போ கவனிங்க, பேதுருவை பிடித்து அடைத்து
சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டது. நீங்க 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில சபையார் பேதுருக்காக ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க. 2வது சிறைக்கு மாறணும்னா சபை ஜெபிக்க வேண்டும். சபை கூடி ஜெபிக்க வேண்டும். சிறைப்பை மாற்றுவதற்கு பவர்ஃபுல் பிரேயர் சர்ச். சபை கூடி ஜெபிக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு. நான் சொல்றதை தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. சபையில் அதிகமா ஜெபம், ஆராதனையை விட மற்ற எல்லா நிகழ்ச்சியை விட ஜெபம் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். சபையில ஒவ்வொரு நாளும் ஜெபம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் இருக்க வேண்டும். எல்லா ஜெபங்களும் சபையில் நடக்க வேண்டும். சபை கதவு பூட்டப்படக்கூடாது. விசுவாசிகள் எல்லா நேரங்களிலும் வந்து ஜெபம் பண்ணிக் கொண்டே இருக்க வேண்டும். உன் சிறைக்கு 2வது மாற்ற வேண்டியது சபையுடைய ஜெபம் மிக மிக அவசியம். அங்க பாஸ்டர் இல்ல, பேதுரு அங்க நடத்துகிறவங்க இல்ல, ஆனா சபை ஜெபிக்க ஆரம்பிக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகள் நிறைய நேரத்துல பாஸ்டர் நடத்தினா ஏதாவது மீட்டிங் வச்சாதான், இல்ல சபையில ஏதாவது ஜெப கூட்டம் இருக்கா, அப்படி அல்ல. உனக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் நீ கூடி ஜெபிக்க வேண்டும். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்க பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த பேதுரு ஜெபிக்கல, யார் ஜெபிக்கிறது? வாசிங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காவலில் வைக்கப்பட்டு இருக்கையிலே சபையார் பேதுருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு அவர்கள் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். சர்ச் சபை மக்கள் யார்? ஒரு ஜெபவீரர்களாக மாறணும். பார்வையாளர்கள் அல்ல, பங்காளர்களாய் மாறணும். இது நிறைய பேர் சபைக்கு ஏதோ கடவுளுக்காய் வந்து போகிறவர்கள் அல்ல, ஏதோ மெம்பர்ஷிப் வைக்கிறதுக்காக அல்ல, ஏதோ ஒரு தேவைக்காக வருவது அல்ல. நீ நிறைய சபைகளில் இன்னைக்கு வருகிற நேரத்துலமா கல்லறை கிடைக்கும், அதுக்காக மெம்பர்ஷிப். உனக்கு கல்லறை கிடைக்கிறது இல்லையோ, பரலோகத்துல இடம் கிடைக்கிற முதல்ல அதை பார்க்கணும். ராமன் சொன்னானே, அல்லேலூயா. சபையில சபை மக்கள் பிரேயர் வாரியரா மாறும். அவங்க டெய்லி ஜெபம் பண்ண நேரம் கிடைக்கும் போதுனால அவங்க நேரம் கிடைக்கலன்னா கூட முதல் நேரம் அந்த ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லலாமே. அப்ப சபையார் அவருக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். என்ன நடக்கிறது பாருங்க. அவன் கைகளில் சங்கிலிகள் எல்லாம் கட்டப்படுகிறது. வாசிக்க 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருக்கிற நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேக்கரின் நடுவே. 7ஆம் வசனத்தில் இதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தேவதூதன் அவனுக்கு அனுப்பப்பட்டு பேதுரு தட்டி எழுப்பப்பட்டு அவன் வெளியே கொண்டு வருகிறான். 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை சொப்பனத்தை கண்டது போல என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறான். 13ஆம் வசனத்தில் தான் அந்த பேதுரு அவன் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சபையிலே அவன் கதவை தட்டும் பொழுது ரோதையின் பேர் அங்கே கதவை திறந்து பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது சபையார் நம்பவில்லை. 14ஆம் வசனத்திலே பேதுருவை கண்ட பொழுது அவர்கள் பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்திலே பேதுருக்கு நடந்த சம்பவத்தை அங்கே சபைக்கு சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லலாமே. ஹalleluya, ஹalleluya. 2வது சிறையிருப்பு பேதுரு சிறையிருப்பு எப்படி மாறினது? சபையார் ஜெபித்தார்கள். அதனால தேவ பிள்ளைகளை சபை கூடுதலை விட்டுவிடார். வேதம் சொல்கிறது, சில சபை கூடுதல் விட்டுவிடுவது போல விட்டுவிடாத. எந்த காலத்துல பலர் விட்டு விடுகிறது போல. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன உடனே மனமகிழ்ச்சியா இருக்கிறது. நிறைய பேருக்கு சபைக்கு போகிறேன்னு சொல்லும்போது அப்பதான் மன துக்கம் அடைகிறது. சபைக்கு வந்து ஒரே துக்கம், எப்ப முடிப்பான்? வரதே 2 மணி நேரம் 3 மணி நேரம், அது 1000 நேரம் கைவிச பார்க்கணும். வேலையில போய் 7 மணி நேரம் வேலை செய்வார்கள். படிக்கிறவர்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அமர்ந்து படிக்கிறார்கள். மற்ற இடத்துக்கெல்லாம் நேரத்தை அதிகமாக செலவிடுகிறார்கள். ஆனால் யார் சொன்னது? கர்த்தருடைய சமூகத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கணும் என்று சொல்லி அதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்துல அதிக நேரம் நாம் காத்திருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நம் சபையில் எப்பொழுது கூடி ஜெபிக்கிறோம், வழக்கமாய் கூடி ஜெபிக்கிறோம். ஆமென். அப்போ முதலாவது
இரண்டாவது சிறைப்பு யோசிப்புடைய சிறைப்பு பாடுகள் உபத்திரங்கள் போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார். யோசிப்பு கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய சிறைப்பு மாறினது. இரண்டாவது பேருடைய சிறைப்பு எப்படி மாறினது? பேரு அடைக்கப்பட்டு சிறையிலே சங்கினால் கட்டப்பட்டு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சபையார் ஜெபித்தார்கள். கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த சிறையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது, இந்த சிறையிலே திரும்பி எப்படி நமக்கு சிறைக்கு திரும்பும் என்று சொன்னால், நீங்கள் பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஜெபம் பண்ணி துதித்து பாடின பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கிறார். அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு அவர்களை அநேக அடிகளை பவுலும் சீலாவும் அடித்த பொழுது சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி அவர்கள் பத்திரமாய் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு பயங்கரமான காவல் வைத்தபடி சிறைச்சாலைக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழில் மரத்தில் கட்டி மாட்டி வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த பவுலை அடித்து கை கால்களை கட்டி வைக்கும் பொழுது அவங்க புலம்பவில்லை, அவங்க கதறவில்லை. அவங்க என்ன செய்யறாங்க? 25ஆம் வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு விடுதலையா இருக்கும்போது நமக்கு ஜெபிக்க நேரம் கொடுத்தும் ஜெபிக்க முடியல. எங்க ஜெபிக்கிறாங்க? சிறைக்குள்ள நடுராத்திரியிலே அங்கே அவங்க அடிக்கப்பட்டவர்களா இருந்தோம், தொழுவத்திலே தொங்க மாட்டு விட்டார்களா இருந்தோம். அந்த நடுராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து என்ன செய்தார்கள்? பாடினார்கள். ஆமென். மூன்றாவது சிறையிற்கு எது என்று சொன்னால், எப்பொழுது மாறும்னா நம்ம வாழ்க்கையை சிறைப்பிடிக்கும் பொழுது நாம் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடலாம். ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே பாடல் எப்போன்னா பாடல் வரும்போது தேவனை துதித்து பாடுங்கள், பாடலாம் பறந்து ஓடி போகும். ஆமென். அவங்க மாற்றப்பட்டவர்களா இருக்கும் பொழுது அவங்க தேவனை ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென் என்று சொன்னாங்க. 26, 21 நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? வாசிக்கிறது. சனிதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்து பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஆமென் சொல்லலாமே. நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை எடுத்து ஜெபம் பண்ணி பாடும் பொழுது உனக்காக கர்த்தர் சடதிலே சிறைச்சாலை காவல்களை திறந்து அஸ்திபாரத்தை கர்த்தர் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமே. நம்முடைய ஜெபம், நம்முடைய துதி பாடல்கள் சிறைச்சாலை கதவை திறக்கப்படுகிறது. அஸ்திபாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தியானித்த வசனத்தை வெளியே தியானிக்கலாம். சங்கீதம் 126:4, சங்கீதம் 126:4 வாசிங்க. கர்த்தாவே தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பப்படும். எப்படி திருப்பப்படுவார்? 3 காரியத்தை தியானித்தோம். முதலாவது, யோசேப்புடைய சிறையில் இருக்கிறார். எப்படி? பாடுகள் உபத்திரவங்கள் கொடுமையில் இருந்த பொழுதும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தரோடு கூட யோசேப்பு இருந்தார். அவன் சிறையை கர்த்தர் மாற்றினார். நீங்களும் கர்த்தரோடு கூட இருங்க. கர்த்தருடைய சிறையை கூட கர்த்தர் இருப்பார். இரண்டாவது, சிறைக்கு எப்பொழுது திரும்பும்? இரண்டாவது நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது சபையார் ஜெபித்தார். சபையார் ஜெபிக்க பலர்கள், சபையார் கூடி ஜெபியுங்கள். அன்றைக்கு பேதுருடைய சிறையை கர்த்தர் தூதனை அனுப்பி திறனை வெளியே கொண்டது போல எல்லா சிறைக்குள் திறக்கப்படும். மூன்றாவது, சிறைக்கு எப்பொழுது உங்களுக்கு திரும்பும் என்று சொன்னால், அவன் அடித்து அவன் சிறையில் வைக்கும் பொழுது அவன் ராத்திரியிலே அவன் ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி அவன் துதித்து பாடும் பொழுது அஸ்திபாரத்தை கர்த்தர் உழைக்கிறார். கதவு திறந்தது. சிறையில் கர்த்தர் திறக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையின் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த 3 காரியத்தை உங்கள் சிறையிலிருந்து நீங்கள் செய்யுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்திலே நாம் கூடி நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, எல்லாம் காணாத ஆண்டவரே கிரியை நிறுவனமாக்கப்படுவதாக, எல்லா அந்தகார சந்தைகள் அறுக்கப்படுவதாக. நீ என்னோடு இருக்கும்போது எல்லாம் வெற்றி வெற்றி எழுந்திருந்து கர்த்தரை துதித்து நாம் பாடுவோமாக. இன்றைக்கு நம்முடைய சிறைக்கும் நாம் பாடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹalleluya. Thank you Jesus. எல்லா கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Thank you Jesus. Thank you Father. Amen. சிறைகளை கர்த்தர் திருப்புவார். நிச்சயமான சிறைகளை கர்த்தர்
ஆண்டவரே பேதுருவை விடுவித்து வெளியே கொண்டு வந்தீர்கள். பவுலை அஸ்திபாரத்தை கர்த்தர் உடைத்து வெளியே கொண்டு வந்தது போல உன்னை சிறைகளுக்கு கர்த்தர் திருப்புவார். ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு உறவு இருக்கு. சபையா உனக்காக நல்ல ஜெபிக்க உனக்கு பாடல் மத்தியில் நீ ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி நீ அவரை துதித்து பாடுபடும். கண்டிப்பாக சிறையை கொள்வார். கர்த்தரை சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே.